அதனால பயப்படாதீங்க. தொப்புள் கொடி அறுக்கப்பட்டவராய் நீங்கள் காணப்படணும். இயேசு அப்படி காணப்பட்டார். தண்ணீரால் சுத்திகரிக்கப்படணும், உப்புனால் சுத்திகரிக்கப்பட்டவர்களாக. உள்ளத்தில் யூதனானவனே யூதன், விருத்த சேதனம் உள்ளத்தில் விருத்த சேதனம் உள்ளவனே விருத்த சேதனம் உள்ளவன். உன்னையும் துணினால கத்தர் சுற்றி இந்த உலகத்தில் கத்தர் வாழ வைப்பாராக. அவர் அதிசயங்களை செய்வாராக. சரிங்களா? அதுதான் யோவான் 5:19 பார்க்கலாம். யோவான் 5:19 நாங்கள் வசனம் கொடுத்துட்டே இருக்கீங்க, முடிக்கிறேன் அப்படின்னு சில பேர். 5:19 பாருங்க. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே என்று வேறு ஒன்றையும் தாமதமாக செய்ய. பார்த்தீங்கன்னா, அப்பா மாதிரியே புள்ள செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ, பிதா என்ன செய்கிறாரோ அது காண்கிறதோ அதே தான் அவரும் செய்வார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தபடியே செய்தாரு. அதனால தான் இயேசு கிறிஸ்து. இப்போ நாமளும் இந்த குரோமோசம் இல்லை, அந்த குரோமோசன் பிரகாரம் நம்ம வாழ வேண்டுமா? அதுக்காக தான் இயேசு ஏன் பிறந்தார்? இயேசு ஏன் பிறந்தார்னா பரிசுத்தமாய் நம்மளை மாற்றுவதற்காக இயேசு பிறந்தார். கையை தொட்டுமா ஆண்டவருக்கு? இதான் மேட்ரு.